உன் ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் வைப்ரேஷன் பண்ணதுக்கு நீ அட்லீஸ்ட் எனக்கு ஃபோன் எடுத்து கொடுத்துட்டு போய் இருந்துக்கலாம். 10 நாளைக்கு ஃபோனை பற்றி கேட்டு கேட்டு எனக்கு தலைவலி. ஃபோன் வேணும், எனக்கு ஃபோன் வேணும், எனக்கு ஃபோன் வேணும். வாங்கி தருவோம். எதுக்கு பேசுனதே பேசிடுவோம். ஹாய் செலவடிஸ், நாங்கள் தாங்க குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி இல்லாதப்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இது ஒரு ப்ராங்க் வீடியோ தான். நிறைய பேர் கேட்குறீங்க, என்னக்கா நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்களா, எப்போ பார்த்தாலும் பெட்லேயே வச்சு தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நாங்கள் வெளியவும் பண்ணியிருக்கோங்க. நிறைய பேர் வந்து பண்ண இடத்துலேயே பண்ணுறாங்க. நாங்கள் டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணியிருக்கோம். பார்க்கில் பண்ணியிருக்கோம், வெளியே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். இப்போ வீட்டில் இருக்கும் போது கண்டிப்பாக நான் ப்ராங்க் பண்ணுறதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ப்ராங்க் பண்ணனா ஒன்று சுடிதார் போட்டுப்பேன், இல்லை டாப் மாதிரி ஒன்று போடுவேன். ஸோ வந்து இன்றைக்கி நான் நைட்டியில் இருக்கேன். ஸோ வந்து அவங்க கண்டே பிடிக்க மாட்டாங்க இது ப்ராங்கு தான்ட்டு. ஏன்னா எந்த ஒரு மேக்கப்போ இல்லை, கொண்டெல்லாம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன்னா. என்ன ப்ராங்க்னா, ரொம்ப நாளாக நான் லைவ்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும், எனக்கு மொபைல் வாங்கணும்னு ஆசை. ஸோ என்னால் வாங்க முடியல சொல்லிட்டு இன்றைக்கி அதையே ஒரு சண்டையாக, ஒரு ஃபைட்டாக கொண்டு போக போகிறேன். அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் வந்து வெயிட் பண்ணி வாங்கித்தரேன், வெயிட் பண்ணி வாங்கித்தரேன். சிபில் கோட் ரொம்ப அடி வாங்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்காமே இருக்கோம். ஸோ வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் கேட்டு இதே ஒரு பிரச்சனையாக சண்டையாக கொண்டு போக போகிறேன். நான் கேமரா வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு இங்கே வைக்கிறீங்கன்னு. நான் இன்னைக்கு கேமராவை லாங் டிஸ்டன்ஸில், அதாவது ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் நான் வச்சிட போகிறேங்க என் ஃபோனையே. ஓகேவா? எப்படியோ அவங்க வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க. ஸோ வந்து அவங்க வரத்துக்குள்ளேயே நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்குள்ளே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சார் ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரிட்ஜு தான் அந்த கலர். ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு கிட்ட கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி சத்தம் வந்து எப்படி கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைக் வச்சுருக்கேன். வந்து நான் உள்ள மைக் வச்சுருக்கேன், அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால மைக் வச்சுருக்கேன். கேட்குதா? செக் செக் செக். ஓகேவா? நம்ம மைக் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வச்சுப்போம். சரி, ஓகே. மைக் வந்து இங்கே இருக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து அவங்க வரும்போது நம்ம வந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, வரட்டும், வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். நம்ம அதுக்குள்ளே ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்போம். ஏன் ஃபோன் இந்த பக்கம் கிடையாது? எடிட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு எடிட் பண்ணவே பிடிக்கல. நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே போனோமோ. ட்ரெண்டிங் ஐஃபோன் மாடல்ஸ் பிக்சர். Trending iPhone models picture. Trending iPhone models picture. ஒரு வீடியோ கூட நீ எடிட் பண்ணாமல் வச்சுருந்தனா காலையில் எப்படிமா அப்லோட் பண்ணுறது? 35Gயா? ஓகே. ஓ, பிங்க் கலரா இது? அன்பாக்சிங் த ஐஃபோன் 16 ப்ளஸ். நல்லா இருக்கே. நேரத்துக்கு எடிட் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லி நான் வந்தா, நீ என்னமோ எடிட் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்க. உன் ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் எடிட் பண்ண சொல்லிட்டு போனா, எப்பவும் எடிட் பண்ணி வீடியோ போடுறது காலையில், நீ அப்புறமா எடிட் பண்ணணும். எடிட் பண்ணாமல் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிட்டு இருந்தா என்னமோ அர்த்தம். நேரத்துக்கு போட்டிருப்பேன்னு பார்த்தேன், வீடியோவே அப்லோட் பண்ணியிருப்பான்னு பார்த்தேன். இப்போ தான் மாடலில் இவ்வளோ தான் இருக்கா? என்னத்தான் பார்த்துட்ருக்கு இப்போ நீங்கள்? உங்ககிட்ட ஃபோன் கேட்டு கேட்டு அழுத்து தான் போகுது என்கிட்ட. நானும் எத்தனை நாளாக ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஃபோனை பற்றி கேட்காம வேறு எதாவது பேசு. சரி, இப்போ கேட்கல, நீயும் என்கிட்ட பேசாத, நானும் பேசலை. ஓகேவா? ஃபோனை பற்றி கேட்குறதுக்கு என்னடி அவசரம்? எனக்கு ஃபோன் வேணும்.
அவ்வளோதான். ஒன்று எடிட் பண்ண சொல்லிட்டு போனால் நீ ஃபோனை பற்றி பேசிகிட்டு இருக்க. நாளைக்கு ரீல் அப்லோட் பண்ணுமா இல்லையா சொல்லு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஃபோன் வேணும். சும்மா எல்லாருமே ஐஃபோன் வாங்கிட்டாங்க, நம்ம தான் என்ன இருந்த இடத்துல இருக்கிறோம். அட்லீஸ்ட் என்ன கடன் உடன் வாங்கி என் நகையாச்சும் வச்சு வாங்கி கொடுக்கலாம்ல. எவ்வளோ நல்லா கேட்டுட்ருக்கேன், எனக்கு ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் அந்த கேமராவை தூக்கிட்டே இப்படி அலைவியா? ஒரு நல்ல ஃபோன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எதுக்கு உனக்கு அவசரம்? இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்தாரு, ஆனால் கொடுத்துட்டு என்னால் இதுக்கப்புறம் பொறுக்க முடியல. எல்லாம் ஏன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அடிச்சிருவேன் மூஞ்சலாம். சரி ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, அவ்வளோதான். நீ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன அவசரம்? நகை வச்சு வாங்கணுமாமே எங்கள் அம்மாவுக்கு நகை வச்சு வேறு வாங்குறாங்க. பாயை மட்டும் எடிட் பண்ணுறீ, ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம் ஃபோனை. அதான் சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணு. எனக்கு கூட தான் ஃபோன் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. நான் மட்டும் உடஞ்ச ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இல்லையா? எனக்கு எடிட்டிங்க்கு எல்லாத்துக்குமே ஃபோன் தான். இப்போ இவ்வளோ நாள் இதில் தானே எடிட் பண்ண கொஞ்ச நாளைக்கு. எனக்கு அப்பப்போ கேமராவை தூக்கிட்டு சுத்த முடியல, எனக்கு நிறைய டென்ஷன் ஆகுது. ஸோ நீ புரிஞ்சிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை உனக்கு தெரியும் பட்ஜெட் எப்படி போயிட்டு இருக்கு. பிறந்த நாளைக்கு அப்புறம் ஒரு ரூபா கடன் வாங்கியாச்சு வாங்கலாம்ல. நம்மளுக்கு நம்ம இதில் தான் நம்ம வந்து ஒரு டேலண்ட்டாக ஒன்று இருக்கும். ஸோ நீ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிட்டு வாங்கலாம்ல. நீ எங்கே போய் கடன் வாங்க சொல்கிற? இப்போ நீ புதுசாக சொல்கிற கடன் வாங்குன்ற, நகை வையின்ற, ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன் உனக்கு ஃபோன்? இப்போது எனக்கு இம்பார்ட்டன்ட் ஃபோன் தான். என் பிறநாளைக்கு இவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணதுக்கு நீ அட்லீஸ்ட் எனக்கு ஃபோன் எடுத்து கொடுத்துட்டு போய் இருந்துக்கலாம். செம்மையா ஹாப்பியாக இருப்பேன். நான் ட்ரை பண்ணனா இல்லையா? ஃபோன் ட்ரை பண்ணேன், லோனுக்கு ட்ரை பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டுட்டேன், எல்லாமே ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபோன் எடுக்க முடியலன்னா அதுக்காக என்ன இப்போ தூக்கி வச்சுட்டு இருந்தா அதுக்காக எடிட் பண்ணாமல் உட்காந்துட்டு இருப்பியா நீ? அதெல்லாம் எனக்கு நான் உன்னை எடிட் பண்ண சொல்லிட்டு போனால் நீ உட்காந்துட்டு இன்னும் ஃபோன் கதையை பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஃபோன் வாங்கணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. வாங்கிக்கலாம், காசு இருக்கிறப்போ வாங்கலாம். காசு இல்லைன்னு தெரிஞ்சு நீ இப்போ என்கிட்ட கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. எனக்கு ஃபோன் இப்போ வேணும். அதுதான் ஃபோன் வேணும்னா என்ன அர்த்தம்? காசு இருந்தால் தானே வாங்குவேன். காசு இல்லைல்ல, வாங்கலாம், அமைதியாக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. சரி ஓகே, நான் ஃபீல் பண்ணிட்டு போகிறேன் வீடு. நான் ஃபீல் பண்ணுறேன்னா எனக்கு வந்து உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு ஃபோன் இல்லாமல் எனக்கு சத்தியமாக மனசே இதுவாக இருக்குது. ஒரு பக்கம் நான் வீடியோ விடணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஃபோனை பற்றி எனக்கு ஃபோன் வாங்கி தரியா இல்லையா? ஃபைனலாக கேட்குறேன். இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் வச்சுட்டு எனக்கு ஃபோன் வாங்க. எனக்கு திரும்பி பாரு, இப்போ அடித்து மூஞ்சி உடைக்க போகிறோம். பார்த்துட்டு இது தேவையில்லாமல் வேலைலாம். இந்த கையில் காலில் இதெல்லாம் போட்டு என்ன யூஸ்? ஒன்றும் யூஸ் இல்லை. இதெல்லாம் வச்சுட்டாச்சு. வண்டி வாங்கணும், அதுக்குள்ளே அளவு கடை கொண்டு போகிறேன்ற. இப்போ உனக்கு ஃபோனை பற்றிலாம் பேசிட்டு இப்போ தான் வாங்கினாக்கோ நகை வாங்கி ஒரு மாதம் கூட அவ்வளோ அதுக்குள்ளேயே அளவு கடைக்கெலாம் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கே இப்போ பிடிக்கல. எனக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒன்றும் நான் ஜிங்கின்னு மேனாமல் இருக்க மாதிரி ஆட போகிறதில்ல. இப்போ ஃபோன் அப்படின்னா நம்ம எங்கன்னா வெளில போகும்போது கூட கேமராவை இப்படி தூக்கிட்ட ரீல் ஊரே ஃபோன்னா செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு கூட நினச்சிட்டு போயிடுவாங்க. எனக்கு சத்தியமாக எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. என்னன்னா காசு இப்பயே பிறந்த நாள் டைமில் பார்த்தல எவ்வளோ செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்? என்னை வெறுப்பேற்றது, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்கணும். இந்த வீடியோ மீனா ஃபஸ்ட்டு எடிட் பண்ணு, நான் போடுறது. வீடியோலாம் அப்புறமா பார்த்துக்கோ. டென்ஷன் பண்ணி எப்போ பார்த்தாலும் வீடியோ நச்சரிக்காத சும்மா. ஏன்டி எடிட் பண்ணி போட்டாதானடி நாளைக்கு போஸ்ட் விடுறது? வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வாங்குவோம்டி, நம்ம வாங்க முடியாதுலாம் சொல்லலை. எப்போ வேணுமோ அப்போ தான் வாங்க முடியும். இப்பயே எனக்கு இப்போ ஃபோன் வேணும். இப்போயே இன்னும் இந்த நேரத்துலேயே போய் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுன்னு சொல்லுவோம் போலியே. நீ இப்போ கூட வேணாம், காலையில் வாங்கி தெரியா சொல்லு. ஓகே தான். காலையில் எப்படி வாங்கி கொடுக்குறது? எனக்கு சிபில் கோட் அடிக்கிறது ஒரு பக்கம், காசு சுத்தமாக இல்லை. எனக்கு யாருக்கிட்டனா சொல்லியாச்சும் ஃபோன் வாங்க குட்டி. எனக்கு இப்போ ஃபோன் தான் குட்டி எனக்கு இம்பார்ட்டண்டாக தெரியுது. என் மைண்டு ஃபுல்லாக எப்படா என் கையில் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீ எனக்கு டென்ஷன் பண்ணாதமோ. இப்போ தான் ஏதோ எனக்கு தலைவலியெலாம் இல்லாமல் இருக்குது. ஏற்கனவே இப்போ கடன் வேறு கிடைக்குது. பிறந்த நாளைக்கு வாங்கின கடன்லாம் இன்னும் நகை வச்ச நகையே மூக்காமல் இருக்கிறேன். நீ என்னடானா மறுபடியும் மேலே எனக்கு செலவு வச்சுட்டு இருக்கிற. என்னை வெறுப்பு ஏற்றி பார்க்காத. ஒழுங்காக கம்முன்னு படுத்து தூங்கிட்டு எனக்கு எடிட் பண்ணி கொடு ஃபஸ்ட்டு. நீ வாங்கிக்கலாம் பொறுமையாக. அமைதியாக போ குட்டி, டென்ஷன் பண்ணாத. ஒரு பொருள் கேட்டால் கூட வாங்கி தர மாட்டேன். வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை தானே கேட்குறேன். எனக்கு ஃபோன் இம்பார்ட்டனாக இருக்குன்னா வாங்கி கொடு. ஏன் இப்படி பண்ணுறேன்?
காசு வச்சுட்டு வாங்கி கொடுக்காம இருக்காங்க. எனக்கு மட்டும் ஆசை இல்லை ஐஃபோன் வாங்கணும் அது வாங்கணும்னு. நான் சாம்சங் ஃபோன் தானே வாங்கி தரேன்னு சொன்னேன். நமக்கு ஐஃபோன்லாம் செட் ஆகாது. சாம்சங் அதுதான் எனக்கு ஒரு ஃபோன் கேமரா குவாலிட்டியாக ஒரு ஃபோன் வேணும். வாங்கிக்கலாம் கம்முனு. அதான் எப்போனா ஒரு 2-3 மாதம் ஆகும். அதுக்கு வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. சாரி நான் அதுக்குள்ளே நான் அட்லீஸ்ட் இந்த செயினையாச்சும் நான் வச்சுட்டு நான் வாங்கிட்டு கிக்கிறதெல்லாம் பற்றி என்கிட்ட பேசிட்டு இருந்தானே வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் தானே உனக்கு செயின் வாங்கி கொடுத்தேன், அதையாச்சும் கொடு. இதே எதுக்கு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்? அதையாச்சும் கொடு. ஒன்றுதும் உருப்படியாக ஒன்று வைக்க மாட்டேன் தானே உன்னோட பழக்கம். எப்படி இருக்கிற? நானாச்சும் ஒரு பொண்ணு. ஸோ வந்து நான் பிரேஸ்லைட்டு இதெல்லாம் போட்டு நான் வீடியோவில் அப்படி கேட்டாங்கன்னா கூட சொல்லிக்கிறேன். எங்களுக்கு வந்து எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ எல்லாம் இதில் போடுறாங்க பாரு சில்வர்ல கொஞ்ச நாள் அந்த 2 மாசம் அதை போடு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என்ன நான் தானே வாங்கி கொடுத்தேன். நீ வாங்கி கொடுத்தாலும் என்னத்துக்கு இப்ப திடீர்னு போனை பத்தி பேசிட்டு சண்டை வாங்கிட்டு இருக்க? எனக்கு போன் வேணும்பா. உனக்கு புரியுதா இல்லையா? ப்ரெஷரோ ஆகுது. ஏற்கனவே உடம்பு சரியாம அப்படிதான் இருந்த. ஒரு 10 நாளைக்கு போனை பத்தி கேட்டு எனக்கு தலைவலி உண்டாக்கி உடம்பு சரியாம ஆயிட்டேன். இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணனா சரியான அடி அடிச்சு உங்க வீட்டுக்கு கால் பண்ணி விட்டுருவேன். போய் தொலைனாச்சு அப்படியே தொலை. சும்மா வீட்டுக்குன்ற ஃபோன் வாங்கி தர முடியாதுன்னா சொல்லிடு. நான் நைட்டில் உன் சைனை கழட்டி வச்சுக்கிறேன். சைனை கழட்டும் அதை கழட்டும். வாங்கி கொடுத்த பொருளை வக்கனையாக பார்த்துக்க தெரில. வந்துட்டா பெருசா ஃபோனை வாங்கி கொடுங்க. ஏன் வாங்கி கொடுக்க தெரியாதா எனக்கு? காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறதை விட்டுட்டா ஆவர் கதையை பேசாமல் சும்மா கிடச்சி. வீடியோ என்கிட்ட பேசாதேன். உன் ஃபோனில் எனக்கு வீடியோவில் எடிட் பண்ண முடியாது. ஃபோன் வர வரைக்கும் ஃபோனில் உடஞ்சி போய் எப்படி கிடைக்குது? நான் என்னைக்கா ஃபோன் கேட்டிருக்கேன்? நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு தானே சொல்லியிருக்கேன். எடிட் பண்ணான்னா உனக்கு எனக்கு ஃபோன் வர வரைக்கும் நான் எடிட் பண்ண முடியாது. அப்படின்னா எப்படி? நான் 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் வாங்கி தருவேன். அது வரைக்கும் நீலாம் எடிட் பண்ணாமல் உட்காந்துட்டு இருப்பியா ஃபோன் இல்லாமல்? இது என்ன கதையாக இருக்குது? இவ்வளோ நாளைக்கு இந்த ஃபோன் வச்சு தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போ என்ன திடீர்னு ஃபோன்லாம் வேறு உனக்கு? வாங்கி தர முடியாது அவ்வளோதான். லாஸ்ட்டு ஃபைனலாக கேட்குறேன். இப்போதைக்கு என்னால் முடியாது. நீ என்ன வேணால் நினச்சிக்கோ. நீ ஏற்கனவே சரியான கடன் தொல்லையில் இருக்கிற. நீ வேற வெறுப்பேற்றிட்டு இருக்காது. எல்லாம் தேவை எல்லாம் வாங்குவாங்க. இரு அவசரப்படாமல் இரு. இல்லை எனக்கு அவசரம் தான் எனக்கு வேணும். என்னன்னு தெரில. இன்னைக்கு வாங்கிட்டு தான் தூங்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன் போல. எனக்கு ஃபோன் வேணும். வாயை மூடிட்டுறி. வாங்கி தர முடியாதுன்னா ஒத்துக்க. என்ன வாங்கி தர முடியாதுண்ணா? கொஞ்சம் கூட அறிவில்லை. நீ நான் எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு தெரிஞ்சே இந்த மாதிரி பண்ணுற. எனக்கு ஃபோன் இல்லாமல் இருப்பானா என்ன? நான் வேணா நான் ஆர்டர் போட்டு நான் வாங்கிக்கிறேன். விடு. செயின் போல இந்த ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேன்ற மாதிரி ஆர்டர் உந்தில் தான் போட முடியும். போட காட்டு. இந்த மாதிரி தேவையில்லாமல் காசு இல்லாதனால கண்டதை ஆர்டர் பண்ணிட்டுனா வச்சுக்கோ. எனக்கு இப்போ பாரு நான் சத்தியமாக என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன ஃபோன் தெரியுமா? இந்த ஃப்ளிப்கார்ட்லலாம் கூட இப்போ ஆர்டர் வருது. டிஸ்பிளே ஃபோன் அது டூப்ளிகேட்டு. எவனாவது யூஸ் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து விற்பான். அப்போ வாங்குறவங்க எல்லாம் முட்டாளா? ஆமாம் டூப்ளிகேட் அதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில். அப்புறம் இது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவானுங்க. இதுங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி செகண்ட் நான் ஆர்டர் போட்டுடுறேன் அவ்வளோதான். நான் நாளைக்கு நான் நகை தரேன். என்னோட செயினும் இந்த பிரேஸ்லைட்டும் புதுசாக வாங்கி தரேன். அமைதியாக இரு. இப்போதைக்கு எனக்கு டைம் கொடு. கேட்டுட்டு தானே இருக்கேன் எல்லாத்துக்கிட்டையும். ஐஃபோன் மாடல் என்னது இப்போ வந்த மாதிரி? ஐஃபோன் எதுக்கு? சாம்சங் இப்போ ரீசனாக வந்து சாம்சங். ஓகே சாம்சங். நீ என் ஃபோனை கொடுங்க. எடிட் பண்ணுறதை விட்டு எனக்கு வெறுப்பேற்றிட்டு இருக்கேன். கண்டதை ஆர்டர் பண்ணிட்டு காசு. அல்ட்ரா வந்துருச்சு. 1,23,000 எனக்கு கொடு. 1,23,000 எனக்கு கொடு. 1,30,000 இருந்தது போல இந்த ஃபோனு. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் 1,23,000 தான் வந்திருக்கு. 23 அப்படின்னா 7,000 உனக்கு லாபம். காட்டுங்க பார்க்கலாம். இங்கே பேர் 1,30,000 எங்கடி போவேன்? இங்கே பேர் 1,30,000 இந்த ஃபோனு. ஸோ எனக்கு இந்த ஃபோன் தான் வேணும் குட்டி. ஃபோனு மாதிரி பண்ணாதமோ. எனக்கு ஏற்கனவே தலைவலிக்குது. நீ 2 தலைவலி உண்டாக்கிட்டு இருக்காதமோ. எனக்கு ஃபோனு வேணும். அமைதியா இருமோ. இந்த வாங்கி தர முடியுமா? எந்திரிச்சு படுமோ. போய் வெறுப்பேத்திட்டு இருக்காதமோ. எனக்கு ஃபோனு தான் வேணும். ட்ரெஸ் ஆர்டர் பண்ற மாதிரி ஃபோனை பேத்துல ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஃபோனு வேணும். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி தேவையில்லாத ஆர்டர் பண்ணிட்டு வந்து நிக்க போறானுங்க நாளைக்கு காசு இல்லாத நேரத்துல.
எறும்பு கடிக்குது என்னன்னு பாரு பின்னாடி. படுத்து தூங்கு கம்முன்னு. எனக்கு ஃபோனு ஃபோன்லாம் இப்போ வாங்கி கொடுக்க முடியாதுமோ, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க. ஃபோனு வேணும்னு சொல்கிறேன்ல. இப்போ எதுக்கு அடிச்சிட்டு இருக்க? கெட்டிட்டு பண்ணுறி தேவையில்லாமல் எதுக்குடி பண்ணி என் உயிரை வாங்கிட்டு இருக்க? தூங்கு. பொறுமையாக தான் வாங்கி கொடுக்க முடியும். நீ கேட்குற நேரத்தெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. நான் ஒன்றும் சம்பாரிச்சு கட்டுக்கட்டாக வச்சுட்டு இல்லை. நாளைக்காச்சும் வாங்கி தரேன் சார். கேட்டோடனே நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் நம்ம ஃபோன் வாங்குறாங்க, ஒரு ஃபோன் கிட்ட கூட வாங்கி தர மாட்டேன். நீல இதுக்கு வாயை மூடிட்டு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் சொன்னேன் எப்போ வாங்கி கொடுப்பாங்களோ அப்போ இப்போ தானே பிறந்த நாளைக்கு காசு கையெல்லாம் ஓங்கிட்டு இருக்கு. அப்படி சரி விடு, தேவையில்லாமல் கையெல்லாம் ஓங்கிட்டு இருக்கேன். ஆமாம், நீ பண்ணுறதுக்கு நான் அடிக்காமல் இருக்கணும்னு பெருமைப்படு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ அடி வாங்கிட்டு தூங்கிடுவேன் எனக்கு தெரிஞ்சு. அது அப்படியே அழுதுகிட்டே தூங்க போகிற பாருன்னா கொஞ்ச நேரத்தில். இன்னும் அழுதுகிட்டே தூங்க போகிறேன். ஒரு வாட்டி அழுதுட்டு எப்படி தோணுனே அதே மாதிரி இப்போ நான் அவனை அடிச்சு தான் படுக்க வைக்கணும் போல எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஃபோன் வேணும். ஃபோன் வருமா வராதா இல்லைன்னா தள்ளு. என்ன கழட்டுறேன் என்ன பாருங்க. தள்ளு. நான் வாங்கி கொடுத்தேன். எங்கள் கழட்டி என்கிட்ட கொடுத்துருக்கு. அப்புறம் கழுத்தில் இருக்கு நான் வாங்கி கொடுத்தேன். எனக்கு அந்த ஒன்று இருந்தால் போதும். இங்கே வேறு எதுவுமே நான் வைக்க வேணாம். ஃபோன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. எப்படி அந்த கழுத்தில் இருக்க செயின் இருந்தாலுமே வராது. 1 லட்சம் எங்கே இருக்குது? 58,000 ரூபாய் எங்கே இருக்குது? இது இப்போதைக்கு ரேட் இது 58 இல்லை 68. இப்போதைக்கு ரேட் இது 80. நான் தெரிஞ்ச கடையில் கூட சொல்லி 1 லட்சம் ரூபாய்க்கு இதை வச்சிருவேன். 1 லட்சம் ரூபாய்க்கு அவன்டி தரான். அறிவு இருக்குதா இல்லையா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. ஒரு பவுன் நகை 1 லட்சம்ன்ற. 1 பவுனுக்கு மேலே இருக்கு. இப்போ எதுக்கு அடிச்ச? தேவையில்லாம எதுக்கு அடிக்கிறேன்? அடிக்காத, என்கிட்டலாம் அடிக்கிறாள். இது கூட இது 80,000 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. நீ இப்போ எதையும் வச்சுட்டு 80,000 ரூபாய்க்கு வச்சுட்டு இது ஒரு 20,000 ரூபாய்க்கு வைப்பேன். அந்த சேட்டு கல்ல 1 லட்சம் வந்துடும் எனக்கு. இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதமோ, எனக்கு வெறுப்பேற்றுற மாதிரி. எனக்கு வேற இப்போ எதுக்கு அடிச்ச? இதான் சாக்குன்னு அவதே போட்டுட்டு இருக்கிறத விற்கிறது. இது 80ல் வரும், இது 20ல் வரும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கையெடு. அதையும் அம்மா ஞாபகமாக போட்டுருங்க. அதெல்லாம் கொண்டு போய் வைக்க மூஞ்ச உடச்சி விட்ருவோம். இதுவே எனக்கு கரெக்டாக 1 லட்சம் ரூபாய் வந்துடும். 1,30,000மா? இன்னும் ஒரு 30,000 இருக்கா? இன்னும் வேற என்ன போட்டுருக்கு? ஒன்றும் இல்லை என்கிட்ட. என்கிட்ட பிரேஸ்லெட் 2 மோதிரம் இருக்கு. இதில் 30 வருமா? ரொம்ப டென்ஷன். இந்த கம்பல் இந்த வேல்காது கம்பல் இதெல்லாம் வச்சுட்டா 30,000 ஒன்று வந்துடும். இருக்கிற நகையெல்லாம் வச்சு 1,30,000 வச்சுட்டு ஃபோன் வாங்கிக்கலாம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கு. செடுப்பி அடுத்த சோத்துக்கு ஏன் பிச்சை எடுக்கிற? அடுத்து வேலைக்கு போகிறோம், அடுத்து காசு வரப்போகுது, அடுத்து மூட்டிக்க போகிறோம். பிச்சை எடுக்கலாமா சோத்துக்கு? எனக்கு ஃபோன் வேணும். இந்த மாதிரி அடம் முடிச்சிட்டு இருந்தா இப்போ நீ அடி வாங்கிட்டு எனக்கு ஃபோன் வேணும். கால் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில். எனக்கு ஃபோன் வேணும். எனக்கு ஃபோன் வேணும். எனக்கு ஃபோன் வேணும். இரிட்டேட்டிங் பண்ணாதிரி, வெறுப்பாகுதுரி எனக்கு. இன்னும் ஃபோன் வேணும்ன்றலாம் வாங்கி கொடு. ஒரு 2 மாதம் பொறு. எனக்கு ஃபோன் வேணும். எனக்கு ஃபோன் வேணும். எனக்கு ஃபோன் வேணும். எனக்கு ஃபோன் வேணும். எனக்கு இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் எனக்கு தலையாக வலிக்குதமோ, செம டென்ஷனாக ஆகுதுமோ. ஏற்கனவே எனக்கே வீடியோ எடிட் பண்ணல, வீடியோ போடலை. எனக்கு அது ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது. லோன் எதுலன்னா தருவாங்களான்னு பார்க்குறேன். லோனில் நீ தான் வண்டி லோன் கரெக்டாக கட்டுறியே. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. லோனுக்கு இந்த ஆப் ஒன்று சொன்னாங்களே வண்டி லோனுக்கு இதில் வரும்ன்ட்டு, அதில் 1 லட்சம் ரூபாய் லோன் தரேன். ஒரு 3 மாதம் என் வண்டி லோன் முடியட்டும். நான் உனக்கு மேலே 3 மாதம் வெயிட்டே பண்ண முடியாது. சாரி, ஐ எம் 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 சாரி, சாரி சாரி சொன்னல. எனக்கு 3 மாதம்லாம் வெயிட்டிங்கே கிடையாது. இப்போ நான் கடை மூடி இருக்கோம். ஸோ காலையிலேயாச்சும் வாங்கி தரேன்னு சொல்லு. 4 மாதம் வெயிட் பண்ணி 4 மாதம்? ஐயோ ஐயோ ஐயோ. ஷோ ஷோ 4 வெறுப்பு. குடி, நீ என் ஃபோனை கொடு. எதுக்கு அடிக்கிற? 4 மாதம் வெயிட் பண்ணி என் லோன் முடியுதான்னு காட்டு. என் லோன் இன்னும் எத்தனை மாதம் இருக்குன்னு செக் பண்ணி நம்ம போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். எனக்கு இப்போயே வேணும். இப்போவே என்ன போடி உங்கள் வீட்டுக்கு. தேவையில்லாம வந்து என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்காத. உங்கள் வீட்டுக்கு போகணுமா? எல்லாம் இங்கே மட்டும் என்கிட்ட தான் வைப்பா. உங்கள் வீட்டில் வீட்டுக்கு போகணுமா? அப்படின்னா வேற எங்கே போகணும்? உங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் கேளுப்போ. உங்கள் வீட்டில் போய் கேளுப்போ. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன வெறுப்பேற்றுறதுக்கு நீங்கள் குடிங்க. என் ஃபோன் கொடு. போனா என்ன சும்மா நோயின்ட்டு என்ன? உங்க வீட்டில் இருங்க கேட்டோன்னே அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுப்பாங்க. எங்கள் அப்பாலாம் வாங்கி கொடுப்பாரு. பார்த்தேன். எங்க பார்த்தேன். பேசினதே பேசிட்டு இருக்கா பைத்தியக்காரி மாதிரியே. போகணும். என்ன சும்மா நானும் பார்த்துட்டு தலையிலாம் கை வச்சிருக்கேன். ஃபோனு வேணும்.
அடிச்சு பேசாதமோ, எனக்கு நைட் நேரத்தில் தூங்குற டைம்ல எழுப்பி விட்டு எனக்கு வெறுப்பேத்தி தூங்கு படுத்து கம்முன்னு. யார சனி? நீதான் சனி, நீதான் சனிய. நான் சனினாவே இருந்துட்டு போறான், நீ நல்லவளாவே இருந்துட்டு போ. ஃபோன் வாங்கி கொடுக்கலாம் பேசுவடி, நீ இதுவும் பேசுவது மேலேயும் பேசுவ. உனக்கு நான் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டா நான் நல்லவளாயிடுவேன்ல. வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், மறுபடியும் பேசுனதே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. இல்லைன்னா நீ புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்காதவெல்லாம் என் கூடயே இருக்க வேணாம், அப்படியே பட்டவ. போ, இல்லை போ. இல்லாமல் போ, நீ எந்திரிச்சு போ. என்ன போகுது நல்ல இப்படி கன்றாவியாக இருப்போன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன் நீ வெயிட் பண்ணு, நம்மக்கிட்ட காசு இல்லை, பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குன்னு தெரியும்ல. நான் கடன் யார்கிட்டனா கேட்க போகிறேன். யாங்கிட்ட கேட்க போகிறேன்? அப்புறம் நான் வாயில் அசிங்கமாக வந்துட போகுது இந்த நேரத்தில். என்னது? யார்கிட்ட? தேவையில்லாத வார்த்தை விடாத சரியா? பொறுமை தான் எல்லாத்துக்கும். என்னமோ தெரில, உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை பார்த்துக்கோ. நான் அடிச்சேன்னா வச்சுக்கோயேன், அப்புறம் நீ பாரு இந்த நேரத்தில் எங்கேயும் போக முடியாது. நைட் 12 மணி அது எங்கேயோ ஓடுவேன் இப்போ துரத்தி விட்டு. இப்போ நீ போதான் போகிற பாரு, எங்கிட்ட அடி வாங்கிட்டு வெளில ரோட்டில் தான் நிற்கணும். அப்புறம் நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்க. ஃபோனு இது மட்டும் மசுக்குன்னுக்கிட்டு ஃபோனை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுக்கணும். அவன் இந்த சோத்துக்கே இல்லாமல் சாவணும். நானே அவன்கிட்ட கடன் வாங்கி ஒரு நாள் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். உனக்கு என்னடானா ஃபோன் வேணுமா? வச்சு இந்த ஐஃபோனையும் விற்று போட்டு யூஸ் பண்ண தெரியாமல் இந்த அம்மாவுக்கு ஐஃபோன் வேணுமா? எனக்கு யூஸ் பண்ண பிளாக் நீ தான் மாற்றின பைத்தியம். நான் தான் மாற்றினேன். இப்போ என்ன உனக்கு? இப்போ எதுக்கு அடுத்து ஃபோன் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்? எனக்கு இப்போ புது ஃபோன் வேணும், கேமரா குவாலிட்டியாக நச்சு. வாங்கிக்கலாம், மதியம் இரு, எல்லாம் போய் வாங்கிக்கோ. இப்பயே வேணும். நீ தான் சம்பாரிச்சு வாங்க. இப்பயே வேணும். அதான் வைக்கிறேன் மறுபடியும் பேசினா பல்ல உடச்சி போட்டுருவோம். இப்போ பார்த்துட்டே இருக்கு. நான் சம்பாரிச்சு தானே வாங்கி கொடுக்குறேன். சைன் கொடு. சைன்லாம் கொடுக்க முடியாது போ. சைன் கொடு. ஏய் எனக்கு தூங்கணுமோ, வாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க போமோ. எந்திரி போய் ஃபஸ்ட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படு போ. காலையில் பேசி போ. ஏதாவது நீ வேணா ஆஃப் பண்ண. ஏந்து போ 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 தள்ளு போ. ஏசி வேற போட்டு வச்சுட்டு எந்திரி போ. லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து ஃபஸ்ட்டு படு போ. நீ போய் ஆஃப் பண்ண. யாவலாம பேசிட்டு உட்காந்து என்னால் ஏந்துக்க முடியாது. வச்சு விட்ருவேன் நைட்டில். சரி தள்ளு, நான் தூங்குறேன். நீ போய் ஆஃப் பண்ண போயா. சத்தியமாக என்கிட்ட பேசாத ஃபோன் வாங்க. பேசாத ஃபஸ்ட்டு எந்திரி. நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னா வாங்கி கொடுக்குறேன். இந்த தேவலை வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காதமோ. எந்திரிச்சு படுப்போம், அந்த பக்கம் படுப்போம். டயர்டாக தானே இருக்கு. எதுக்கு இப்படி சாவடிக்கிறேன் என்ன நீ? ஃபோன் தான். ஃபோன் தான் வேணும். என்னமோ நான் வேணுமா ஃபோன் வேணுமான்னு கேட்டால் ஃபோன் தான் முக்கியம். ஃபோன் தான் முக்கியம். ஃபோன் தான் முக்கியம். அப்போ நான் முக்கியம் இல்லையா? இல்லை, இது நான் முக்கியம் இல்லையா? ஏய் ஏய் என்ன சும்மா சும்மா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் சார் போனா அப்புறம் நான் முக்கியம் இல்லைன்ற ஃபோன் முக்கியன்ற மாதிரி பேசுகிற. ஃபோன் கூடிய குடும்பம் நடத்த போகிற இல்லை என் கூட நடத்த போறியா? எனக்கு ஃபோன் தான் வேணும். ஃபோன்லாம் வாங்கி கொடுப்பாங்க பொறுமையாக. ஃபோன் தான் வேணும். வாமோ லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் வேணும். ஏய் வாங்கி தருவோம். எதுக்கு பேசுனதே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ நீ எந்திரிச்சு போய் படுப்போம். எனக்கு ஃபோன் வேணும். கொடு, இதெல்லாம் கழட்டி விடு. நான் போய் வச்சுட்டு இந்தா அப்படியே கழட்டுது பாரு, அப்படியே கழட்டுது பாரு. புத்தி எங்கே போகுது பாரு உனக்கு. எந்திரிச்சு படுமோ. எனக்கு டென்ஷன் தலை வலிக்குதுமோ. சத்தியமாக இப்போ எனக்கு வெறுப்பாகுது. இப்போ நீ பண்ணுறதுல இப்போ எனக்கு போய் லைட் ஆஃப். நீ தான் போய அப்படிக்கா. ஏந்து நான் இப்படி இருந்து போகணும். போய் ஏந்து போ அப்படிக்கா. உட்காந்துட்டு நீ சப்பானி முன்னாடி சும்மா ஏதாச்சும் வேலை வாங்கிட்டு நான் போய் இப்போ ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம் பார்த்தீங்கன்னா. தூங்கு போ. சரி போ ஏந்து போ ஏந்து. ஏய் ஏய் லைட்டு போடு. ஒரு நிமிஷம் சனியா. என்னத்துக்கு லைட் உனக்கு? என்னத்துக்கு லைட்? படுவா. இது ஜஸ்ட் ஒரு பிராங்க். போனை கிட்ட ராத்திரில டார்ச்சர் பண்ணாம படுமோ. நீ வெறுப்பேத்துறோம். ஏய் ஃபோன் இல்லை வா. கேமரா உனக்கு தெரியாது வா. நீயே தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். கேமரா இப்படி வந்து காட்டு. தூக்கம் வருது. அந்த நேரத்தில் இருந்துச்சு ஃபோனை வாங்கி கூட அது வாங்கி கூட டார்ச்சர் பண்ணது இல்லாமல் தேவையில்லாமல் பின்னாடி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஃபோனை பற்றிலாம் கேட்டு புட்டு நான் வேற
ஃபோனே வாங்கித்தா, எனக்கு ஃபோனு வேணும்டா. அப்படி ஆரம்பிச்சிட்டேன். என்ன மைக்கெலாம் ஏது டிஃப்ரெண்டாக மைக்கெலாம் போட்டுட்ருக்க? பைத்தியக்காரிய. என்ன மைக்கெலாம் ஏதுமா உனக்கு டிஃப்ரெண்டாக? மைக்குள்ளே பேசியிருக்கேன். மைக்குள்ள சொல்லு. ஃபோன்லாம் இப்போ ப்ராங்க் எப்படி இருந்தது? ப்ராங்க் நல்லா இருந்துச்சு. ஆனால் செம்ம வெறுப்பாயிடுவோம். மறுபடியும் ஃபோன் கேட்டேன். இப்போ காசு இல்லைன்னு சொல்லி எனக்கு ஃபோன் வேணுங்க. உண்மையாலுமே எனக்கு வாங்கணுன்ற ரொம்ப நாள் ஆசை. ஃபோன் வேணும். இப்பயாச்சும் வாங்கி தருவியா? வாங்கி தரோம். காசு நான் சொல்லிடுவேன். வாங்கே தர மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க சொல்லியிருக்கேங்க. இப்போ பர்த்டேனால காசு இல்லை, அதனால சொல்லியிருக்கேன். வாங்குறேன்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? சரி இந்தா வாங்கி தரேன்னு சொல்லி நான் வாங்கி தருவேன். இப்போ ஒரு 1-2 வீக்ஸ்லயாச்சும் வாங்கி தருவியா? உடனே வாங்கி கொடுத்து அப்படியே வீடியோ போட்டுக்கோ ஃபோனுக்காக. எனக்கு ஃபோனு வேணும். எங்கே பார்த்தாலும் கேமராவை தூக்கிட்டு போகிறதாவே இருக்குது. இதையே ஒரு சண்டையாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமாக. அதே ஒரு வீடியோ எடுத்தால் இவங்க கண்டிப்பாக நம்ப மாட்டாங்கன்னு தான் நான் இப்போ ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ நிறைய பேர் ப்ராங்க் மாதிரி இல்லை ஸ்கிரிப்டுன்றீங்க. ஸோ இது உண்மையாலுமே எங்களோட நிஜ ஸ்டோரி தாங்க. சரி அதனால தான் நைட்டு உட்காந்து இப்போ ஒரு வாட்டிலாம் கேட்டு இவளுக்கு உடம்பு முடியாமலே ஆயிடுச்சு. சண்டை வந்திருக்கு, ஜுரம் வந்திருக்கு, போயிட்டான். அப்புறம் அடிச்சு ஃபோன் தானே உனக்கு வேணும், நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு கூட்டே வந்துட்டேன். இதனால தான் இன்னைக்கு நான் அடிச்சிருப்பேன். கொஞ்ச நேரத்தில் உடம்பு சரியாமல் படுத்திருந்துருப்பா. தப்பிச்சிட்டா இப்போ கொஞ்ச நேரத்தில். லைட் ஆஃப் பண்ணிட்டு இன்னும் கத்திக்கிட்டே இருந்தேன்னா பலார் அடிச்சு தூங்க வச்சிருப்பா. ஓகே இது வந்து ஒரிஜினல் ப்ராங்க் தான். இந்த ப்ராங்க் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே உங்களுக்கு பிடிச்சதான்னு கேளு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருமோன்னு பயந்துட்டேன் நான் வேற. ஓகே சண்டை போட்டு இந்த நேரத்துல எங்க போயிடுவாளோ. நான் இந்த இதுக்கு அடுத்து ஒரு 2-3 வீடியோக்கு அடுத்து ஃபோன் வீடியோ தான் போட போறேன்னு நினைக்கிறேன். சும்மாங்க அப்படிலாம் இல்லைங்க. சத்தியமா காசு இருந்தால் வாங்கி தந்துருங்க. அப்படிலாம் இல்லைங்க. சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போறோம். கண்டிப்பா வாங்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வாங்கலாம். அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ டாடா பாய்.